எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான மோர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மோர் செய்கிறதுக்காக நான் பாருங்கள், ஒரு கால் லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளியும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் புளி இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் பண்ண தயிர் 1/4 லிட்டர். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். விதையெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். காரம் இருக்கும், அதனால் எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைக்கு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. இந்த பச்சை மிளகா சின்னதாக இருந்ததுன்னா 2 எடுத்துங்க. இந்த மாதிரி வாசனைக்கு தான் இது. இந்த மாதிரி கட் பண்ணி விதையோடு போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இந்த இஞ்சி இருக்குது பாருங்கள், இந்த இஞ்சியும் இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டால் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நறுக்கி போட்டு கருவேப்பிலை ரொம்ப போடக்கூடாது. பாருங்கள், இது போடும். 2 பேர் குடிக்கிற மாதிரி மோர். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக போட்டுங்க, அப்புறம் வெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த தயிர் 1/4 லிட்டர் தயிர், இதையும் விட்டு நல்லா அடிக்கணும். இது எப்படி அடிக்கணும்னா, நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 10-15 செகண்டு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நல்லா அரைஞ்சிருச்சு. நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா அரையாது. கொஞ்சமாக அந்த தயிரை விட்டு நல்லா ஒரு 15-20 செகண்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இது நல்லா அரைஞ்சிடும் எல்லாமே, இஞ்சி கருவேப்பிலை எல்லாம். இப்போ இதில் நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, சாதாரணமாக மோர் சிலிப்பிட்டு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அது மோர் கிடையாது. இப்போ இந்த மோரை நீங்கள் ஒரு 10 செகண்டு விட்டு 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 ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா நுர வர்ற வரைக்கும் மிக்சியில் அடிக்கணும். கேப்பு விட்டு 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 அடிக்கணும். நான் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த தயிர் விட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் விட்டு 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 அடித்து நல்லா நுர பாருங்கள், வடிகட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம ட்ரெடிஷ்னல், அந்த காலத்துலலாம் மத்தில் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மோர். இப்போ நம்ம இதை டைல்யூட் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம். எப்படி இருக்குது, உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இது நீராக தான் இருக்கணும். ரொம்ப திக்காக குடித்தா அது மோர் டேஸ்ட் இருக்காது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். டேஸ்ட் பண்ணி ஊற்றுங்க தண்ணி. பாருங்கள், கரெக்டு கன்சிஸ்டன்சி. இப்போது ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்க, மோர் சர்வ் பண்ணலாம். நம்ம ஐஸ் க்யூப்ஸு தேவை இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணுமோ இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மோரை இந்த வெயிலுக்கு, இந்த சீசனுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஹீட்டே ஆகாது பாடி. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா பொடியாக நறுக்கி போடணும், இல்லைன்னா வாயிலெல்லாம் ஒட்டும். இது கொஞ்சமாக நல்லா பொடியாக நறுக்கி கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு கார்னிஷ் பண்ணுங்கள். சூப்பரான மோர் ரெடி. அருமையான மோர். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.